பண்ணால் பிக் பாஸோட 2வது ப்ரோமோ விட்டாங்க. 2வது ப்ரோமோவில் நம்ம திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருக்கான்னு சொல்லாங்க. வியானா உடனே இருந்துட்டு எல்லாருமே வாய் மேலே கை வச்சுட்டு இப்போ ஸ்கூல் பிள்ளையாட்ட இப்பெல்லாம் உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களை இப்படியே வாயில் கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் அவங்க ரியாக்ஷனில் பயங்கரமாக காமிச்சிட்டான்னு சொல்லாங்க. இந்த ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. உடனே பாருன்ட்டு எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிசனிங் பண்ணுறக்காக தான் நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் தலைவியாக இருக்கீங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைங்க, அடுத்த நான் கத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் திரும்ப சொல்லி காமிச்சிடுறாங்க. ஏன்னா போன வாரம் இவங்க எந்த அளவு வச்சு செஞ்சுருப்பாங்க மக்களை அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் அவங்க தான் வந்து உதாரணமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். தரமான ஒரு சம்பவம். திவ்யா இங்கே வந்து நீங்கள் தான் சொன்னீங்க ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம், நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது, அதனால தான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. உடனே திவாகரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ஹார்ஸாக பேசுகிறீங்க. ஹார்ஸாக பேசுகிறேன்னா நான் இப்படி தான் பேசுவேன், நீ கேட்கணும் கேளுங்க கேட்கட்டி போங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சு விட்டுறாங்க. பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஹார்ஸா இருக்குன்னா புரியல எனக்கு. நான் தான் கேப்டன், இஷ்டம்னா கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நல்ல திவ்யா கணேஷ் அவங்க வச்சு செஞ்சு விட்றாங்க. வியானாவும் டேரெக்டாக தாக்கியாச்சு, நம்ம பார்வையும் டேரெக்டாக தாக்கியாச்சு, திவாகரே இது வாண்டடாக வந்து சிக்கனாரு பாருங்க, அதில் தாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க. உண்மையாக தரமாக போகுது. இன்னும் எழுது நான் சொல்கிறேங்க, நான் வந்து திவ்யா கணேஷ் ஃபேன்னே சொல்லாங்க. சூப்பராக விளையாடுறாங்க. அவங்களோட கண்டஸ்டண்ட்டோட இது வந்து விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க எப்படி கேப்டனாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த உள்ளே வந்தாங்க பாருங்கள் வைல்டு கார்டு என்ட்ரியா, நம்ம சாண்ட்ரியா, நம்ம பிரஜயன், அப்புறம் நம்ம அமீர், இவங்க திவ்யாலாம் விளையாண்டாங்க பாருங்கள். இவங்க 4 பேர் சேர்ந்து விளையாண்டு ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்து நடுவில் பால் இருக்கும், அதை கரெக்டாக போட்டு வலை போட்டு எடுக்கணும். அது இது பிக் பாஸ் அவங்க விளையாட டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தாங்க. அவங்க தான் தலைவியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வியானா அவங்க எதாவது பேசியிருப்பாங்க போல். இந்த மாதிரி வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது சொல்லும் போது பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. தரமாக இருக்குது. 2வது ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவாக இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. பிக் பாஸ் அப்படிலாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். F1 2.0 எல்லா தகவலும் வராமல் விடுப்போம். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் பைவர்ஸ். நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்க. குரூப்பிசம் யார் யார் இங்க பண்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.